வணக்கம் கும்பகோணம் நண்பர்களே. இன்றைக்கி கும்பகோணத்தில் அட்டகாசமான ஏரியா பார்த்திங்கன்னா செட்டி மண்டபம். இந்த செட்டி மண்டபத்தில் ஃபஸ்ட்டு ஃப்ளோர் வீடு ஒன்று வாடகைக்கு வந்திருக்குங்க. கும்பகோணத்தில் ரொம்ப மெயினான ஏரியா செட்டி மண்டபம். செட்டி மண்டபத்தில் கோசிமணி நகர் தெற்கில் தான், கோசிமணி நகர் சவுத்தில் தான் வந்து உங்களுக்கு வீடு வாடகைக்கு வந்திருக்கு. ஃபஸ்ட்டு ஃப்ளோர் துபாய் ரெஸ்டாரண்ட்டுக்கு பேக் சைடில். கும்பகோணத்தில் ரொம்ப மெயினான ஏரியா செட்டி மண்டபம். செட்டி மண்டபத்தில் துபாய் ரெஸ்டாரண்ட் பேக் சைடில் கோசிமணி நகர் தெற்கில் தாங்க வீடு வந்து வாடகைக்கு வந்திருக்கு. ஃபஸ்ட்டு ஃப்ளோர், அருமையான லொக்கேஷன். உங்களுக்கு 2 வீலர் பார்க்கிங் ஆல்சோ அவைலபிள், கார் பார்க்கிங் ஆல்சோ அவைலபிள், டாக் நாட் அலோடு. உங்களுக்கு வந்து கீ வீடு வேணும்னாலும் கீ வீடு எடுத்துக்கலாம், மேலே வேணும்னாலும் மேலே எடுத்துக்கலாம். கீ வீடு வீடியோ ஆல்ரெடி போட்டிருக்கேன், டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன், வேணால் செக் பண்ணி பாருங்கள். அதுமாரி நியர்பை ஸ்கூலு எல்லாம் பார்த்திங்கன்னா மகரிஷி, தாமரை, எல்லா ஸ்கூல் வேன் அவைலபிளாக இருக்குங்க. இங்கேருந்து உங்களுக்கு கார்த்தி வித்யாலயா நியர்பையில் இருக்குது. அது இல்லாமல் பார்த்திங்கன்னா மகரிஷி நியர்பையில் இருக்குது ஸ்கூலு. உங்களுக்கு கார் பார்க்கிங் நல்ல மாசாக பெருசாக இருக்குது. 2 வீலர் கூட ஒன்றுக்கு 4 2 வீலர் கூட நிப்பாட்டிக்கலாம். நல்ல விஸ்தாரமாக இடம் இருக்குது. என்ட்ரன்ஸில் நல்ல ஷெட்டு போட்டு சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஃப்ளோர் தான் ரெண்ட்டுக்கு வந்திருக்கு. வாங்க வீடை ஃபுல்லாகவே பார்த்துடலாம். கும்பகோணத்தில் ரொம்ப மெயினான ஏரியா பார்த்திங்கன்னா செட்டி மண்டபம். அந்த செட்டி மண்டபம் கோசிமணி நகர் தெற்கில் உள்ள வீடு தான் பார்த்துருக்கீங்க. உங்களுக்கு கிரவுண்ட் ஃப்ளோரும் வேணும், எனக்கு ஃபஸ்ட்டு ஃப்ளோரும் வேணும்னா 23,000 வாடகை சொல்கிறாங்க. அட்வான்ஸ் பேசிக்கலாம், வாடகையும் பேசிக்கலாம். இல்லை எனக்கு ஃபஸ்ட் ஃப்ளோர் மேட்டும் வேணும்னா நீங்கள் ஃபஸ்ட் ஃப்ளோரும் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட் ஃப்ளோர் வீடு தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்த்துடலாம். வெளியில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஷெட்டு போட்டிருக்காங்க. அதாவது இது வந்து வெளி எக்ஸஸ் ஏரியா. நீங்கள் ஷெட்டுன்னு நீங்கள் தப்பாக நினச்சக்கூடாது. வீடே ஷெட்டுலாம் கிடையாது, ஃபுல்லும் காங்கிரீட் தான். வெளியில் இப்போ நீங்கள் பார்க்குற இந்த டெரஸ் ஏரியா, இந்த ஏரியாலாம் வந்து ஷெட்டு போட்டு கவர் பண்ணியிருக்காங்க. இதுவும் நல்லா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பயனாக இருக்கும். அதனால் இது வந்து வெளி ஏரியாவில் ஷெட்டு போட்டிருக்காங்க. டியூஷன் ஏற்கனவே ஒருத்தவங்க டியூஷன் எடுத்திருந்தாங்க, அதுக்குள்ளே போர்டுலாம் இருக்குது. குழந்தைங்களுக்கு நீங்கள் எழுதுறதுக்கு கொள்றதுக்கு தனியாக ஒரு போர்டு மாரியே பெயிண்டிங்கில் கொடுத்துருக்காங்க. நீங்களும் டியூஷன் வச்சுக்கலாம். இல்லை வீட்டில் உள்ள குழந்தைங்களுக்கு டியூஷன் போய் சொல்லி கொடுக்கறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஹால் ஏரியா வந்து பார்த்திங்கன்னா நல்லா மாசாக பெருசாக இருக்குது. ஹாலே வந்து பூஜை ரூம் வந்துருக்கு. ஈஸ்ட் ஃபேஸிங் பார்த்து கிழக்கு திசை 11 ரூபா வாடகை, 1 லட்ச ரூபா அட்வான்ஸு. ஈஸ்ட் ஃபேஸிங்குங்க. கும்பகோணத்தில் ரொம்ப மெயினான ஏரியாவும் கூட. ஹால் வந்து நல்லா பார்த்திங்கன்னா நல்ல மாசாக பெருசாக இருக்குது. 2 பெட்ரூம் ஹால் கிச்சன் உள்ள வீடு தான் பார்க்க போகிறோம். ஹால் நல்ல ஸ்பேசியஸாக இருக்குது. ஹால்லே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிவி பாயிண்ட் ஆல்சோ அவைலபிள். டிவி பாயிண்ட்டும் ஹால்லே வந்துடுது உங்களுக்கு இந்த கார்னரில். அதுமாரி இந்த பெட்ரூம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஸ்பேசியஸான பெரிய பெட்ரூம் தான். 2 சைடு விண்டோ வந்துடுது. ஏசி பாயிண்ட் ஆல்சோ அவைலபிள். உங்களுக்கு ஸ்லாப்பு கொடுத்துருக்காங்க, ஜாமான் வைக்க கொள்ள ஸ்லாப்பு கொடுத்துருக்காங்க. மேலே வந்து உங்களுக்கு ஏசி ஃபேன் பாயிண்ட் ஆல்சோ அவைலபிள். ஹேங்கரிங் அந்த இது கூட பண்ணியிருக்காங்க, தேவைப்பட்ட துணி மாட்டக்குள்ளே ஹேங்கரிங்கும் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு வந்து நீட் அண்ட் கிளியராக கொடுத்துருவாங்க. ரெடி டு ஆக்குபைட்டில் ரெடியாக இருக்குது, பெயிண்ட் அடித்து நீட் அண்ட் கிளியராக இருக்குது. இந்த பெட்ரூம் ஃபஸ்ட்டு பெட்ரூம் வந்து நல்ல ஸ்பேசியஸாக பெருசாக இருக்குது. உங்களுக்கு வந்து ஏசி பாயிண்ட்டும் இருக்குது, ஃபேன் பாயிண்ட்டும் இருக்குது, ஜாம் வைக்கிறதுக்கு ஸ்லாப் இருக்குது. அது இல்லாமல் 2 பக்கம் விண்டோ இருக்குங்க. அடுத்த பெட்ரூம் பார்த்துருவோம் வாங்க. கும்பகோணத்தில் ரொம்ப மெயினான ஏரியா செட்டி மண்டபம். கோசிமணி நகர் தெற்கில் தாங்க இந்த வீடு இருக்குது. இந்த பெட்ரூம் நல்ல ஸ்பேசியஸான பெரிய பெட்ரூம். ஆல்ரெடி பாருங்கள் மேலே கூட ஏசி அவைலபிளாக இருக்குது. இதை எடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன். ஏசி பாயிண்ட் ஆல்சோ அவைலபிள், ஏசி ஆல்சோ அவைலபிள். இதில் உங்களுக்கு கப்போர்டு ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க. மேலே செல்ஃபு ஸ்லாபு கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு செல்ஃபில் கப்போர்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஜாமான் வைக்கக்குள்ள நல்லா பயனாக இருக்கும். லோ ரூஃபும் இருக்குது உங்களுக்கு. இது மேலே பார்த்திங்கன்னா யூபிஎஸ் பாயிண்ட்டுக்கும் கொடுத்துருக்காங்க. அட்டாச்சில் வந்து டாய்லெட்டும் அவைலபிளாக இருக்குது. அட்டாச்சு டாய்லெட் அண்ட் பாத்ரூம் 2மே அவைலபிளாக இருக்குது. கும்பகோணத்தில் ரொம்ப மெயினான ஏரியா செட்டி மண்டபம். இது உங்களுக்கு வந்து அட்டாச்சில் வந்து பார்த்திங்கன்னா பாத்ரூமும் அவைலபிளாக இருக்குது. டாய்லெட் வந்து இந்தியன் டாய்லெட் அவைலபிளாக இருக்குது. அதுமாரி பாத்ரூமில் ஃப்ளோர் டைல்ஸ் அண்ட் வால் டைல்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா நீட் அண்ட் கிளியராக இருக்குது. கும்பகோணத்தில் ரொம்ப மெயினான ஏரியா செட்டி மண்டபம். செட்டி மண்டபத்தில் உள்ள ஃபஸ்ட்டு ஃப்ளோர் வீடு தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். வாடகைக்கு வந்திருக்குங்க. உங்களுக்கு ஹால் பார்த்தாச்சு, உங்களுக்கு 2 பெட்ரூம் பார்த்தாச்சு. கிச்சன் ஏரியா பார்த்துருவோம் வாங்க. கிச்சனும் நல்ல ஸ்பேசியஸாக இருக்குது. பூஜை ரூம் கொடுத்துருக்காங்க. இந்த ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு சர்வீஸ் ஏரியா மாரி கொடுத்துருக்காங்க. இது வந்து டைனிங் டேபிள் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை துணி காய வைக்க கொள்ள யூஸ் பண்ணிக்கலாம். வெளியில் வந்து உங்களுக்கு வாஷிங் மிஷின் பாயிண்ட்டு, பாத்ரூமு உங்களுக்கு அதுமாரி பார்த்திங்கன்னா இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இங்கே ஒரு டாய்லெட்டு, காமன் டாய்லெட்டு மொத்தம் 2 காமன் டாய்லெட்டு அண்டு பாத்ரூமு. அட்டாச்சு வந்து 1 வெஸ்டர்ன் டாய்லெட்டு, இந்தியன் டாய்லெட்டு. ஓகேங்களா. அதுமாரி மாடி ஏரியா பார்த்திங்கன்னா நல்ல ஸ்பேசியஸாக இருக்குது. முன்னாடி உள்ள கிச்சனும் நல்ல ஸ்பேசியஸாக நல்ல பெருசாக இருக்குது. கிச்சன் ஏரியாவும் நல்ல ஸ்பேசியஸாக பெருசாக இருக்குது.
மாடியில் வந்து பார்த்திங்கன்னா துணி காய வைக்க கொள்ள எல்லாமே உங்களுக்கு ரொம்ப பயனாக இருக்கும். மாடி ஏரியாவை பார்த்துருவோம். எந்த ஒரு வீடு பார்த்தாலும் நம்ம மாடியை பார்த்துருவோம். இந்த வீட்டு மாடியும் பார்த்துருவோம். மாடியில் வந்து பார்த்திங்கன்னா கூலிங் டைல் போட்டிருக்காங்க. ரூஃபு பழைய காலத்து ஓடு மெத்தடு, அந்த இதெல்லாம் சுண்ணாம்புலாம் காய்ச்சி ஊற்றுவாங்களோ அதுமாரி. இது வந்து கூலிங்காக இருக்கும். வீடு நாங்கள் கீழே நிற்கும் போது ஹீட்டை சுத்தமாக தெரியல, நல்ல கூலிங்காக இருக்குது. கிரவுண்ட் ஃப்ளோர்லேயும் நல்ல கூலிங்காக இருக்குது. உங்களுக்கு டேங்க்கு ஃபெசிலிட்டியும் இருக்குது. நீங்கள் துணி காய வைக்க, வத்தை காய வைக்க, மிளகா வத்தை காய வைக்க, அப்பளம் காய வைக்க, தேங்காய் காய வைக்க எல்லாத்துக்கும் மாடியை யூஸ் பண்ணிக்கலாம். துணி காய வைக்கிறதுக்கும் மாடியை யூஸ் பண்ணிக்கலாம். அக்கம் பக்கம்லாம் வீடெல்லாம் இருக்குங்க. கும்பகோணத்தில் ரொம்ப மெயினான ஏரியா, சேஃப் அண்ட் செக்யூர் ஏரியா. யாருக்கு வேணுமோ உடனே புக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். மறக்காமல் சக்ஸஸ் கார்த்திக் சேனலை வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இது எல்லாருமே சொல்கிறது, இவர் ஸ்டைலில் சொல்லுவார். பாருங்கண்ணா. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம டிங் பெல் பட்டன் அமுக்குங்க. ப்ரோமோ கொடுத்துருந்தா பேசுகிறேன். அனைவருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் கலக்க போகிற அறிவியல். இப்போ நான் வந்து குவைத் வந்தேன் சார். இது வந்து ஒரு யூடியூப் சேனல். நேம் என்ன அப்படின்னா சக்ஸஸ் கார்த்திக் அப்படின்னு ஒரு யூடியூப் சேனல். அதில் போகிற வீடியோஸ் எல்லாமே வந்து சூப்பராக இருக்குது, நான் பார்த்தேன். ஸோ உங்கள் எல்லாருக்குமே அதில் போகிற வீடியோஸ் பிடிச்சிருந்தது அப்படின்னா அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வணக்கம். சொல்லுங்க, என்னத்த சொல்றது, நீ தான் சொல்லிட்டியா. எல்லாருக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லிட்டேன். நான் வணக்கம் குவைத் தமிழ் மக்களே அப்படின்னு சொல்லிடுறேன். சக்ஸஸ் கார்த்திக்குடைய யூடியூப் சேனல்ல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, தொடர்ந்து பாருங்க. நம்மளுடைய குவைத்தில் நடக்கிற நிறைய நிகழ்ச்சிகள் அதுல வருது. தொடர்ந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மகிழ்ச்சியா இருக்கும், என்னன்னு தெரிஞ்சுக்க முடியும். ஓகேவா? நான் சொல்றதோடு நிறுத்தாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, நான் இங்கிலீஷ்ல தான் சொல்லி ட்ரை பண்றேன். யூ ஹேவ் டு சப்போர்ட் திஸ் ப்ரோக்ராம் அண்ட் சேனல். திஸ் வெரி லைக்